தைப்பொங்கல் போகி தான் இல்லையா? ஸோ போகி என்று பொதுவா எல்லாரோட எண்ணமும் என்னவா இருக்குன்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு எரிச்சிடலாம், பழைய பொருட்கள்லாம் போட்டு எரிச்சு விட்டுருவோம்னு காலங்காத்தாலேயே அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ போகி என்று பர்டிகுலரா இந்தந்த விஷயங்கள்லாம் எரிக்கவே கூடாது, குறிப்பா பெண்கள் வந்து இந்த தவறு செய்யாதீங்க அப்படின்னு நீங்க மக்களுக்கு வந்து எதை மேம் சொல்லுவீங்க? மார்கழி மாதம் 27ஆம் தேதியிலேருந்தே கூடாரவல்லின்னு சொல்கிறோம். ஸோ கூடாரவல்லியிலேருந்தே 27, 28, 29, 30 இந்த பாசுரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் வச்சுட்டு தான் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வந்து நாம் எரிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் போகி அன்று நமக்கு இருக்கக்கூடிய தீயவை கெட்டவை இது எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டு அந்த உத்தராயண காலம் பிறக்கிறச்சே நமக்கு எல்லா விதமான நல்லதும் வரணுங்கிறதுக்காக செய்யக்கூடாது, இதெல்லாம் எரிக்க வேண்டாம் அப்படின்னா என்னென்ன பொருள் மேம்? பால் போலி ரொம்ப ஈஸி. அதனால் பால் போலி வந்து நீங்கள் பச்சை ரவை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரவை தான் அதில் நிறையா இருக்கணும். ஸோ 1 கப்பு ரவை. நீங்கள் சொல்லும் போதே சாப்பிடணும் போல இருக்கு, அந்த அளவுக்கு சூப்பராக சொன்னீங்க மேம். ரொம்ப ஒரு சிறப்பு. ஏன்னா போகி அன்னைக்கு எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் எரிக்கக்கூடாதுன்னு சொன்னதோட என்ன நெய்வேத்தியம் செய்யணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு அருமையான தகவல் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு போகியை பத்தின மிக முக்கியமான டாபிக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஸ்ரீதியா, நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம் இன்னைக்கான டாபிக் வந்து போகி. இப்போ வந்து நம்ம நியூ இயர் ஆரம்பிச்சாச்சு. நியூ இயர் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வர ஃபங்க்ஷன் வந்து தைப்பொங்கல் போகி தான் இல்லையா? ஸோ போகி என்று பொதுவா எல்லாரோட எண்ணமும் என்னவா இருக்குன்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு எரிச்சிடலாம், பழைய பொருட்கள்லாம் போட்டு எரிச்சு விட்டுருவோம்னு காலங்காத்தாலேயே அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ போகி என்று பர்டிகுலரா இந்தந்த விஷயங்கள்லாம் எரிக்கவே கூடாது, குறிப்பா பெண்கள் வந்து இந்த தவறு செய்யாதீங்க அப்படின்னு நீங்க மக்களுக்கு வந்து எதை மேம் சொல்லுவீங்க? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த பொங்கல் அப்படின்னு சொல்லும் பொழுதே மார்கழி மாதம் 27ஆம் தேதியிலேருந்தே கூடாரவல்லின்னு சொல்கிறோம். ஸோ கூடாரவல்லியிலேருந்தே 27, 28, 29, 30 இந்த பாசுரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூடாரவல்லிக்கு அடுத்தது வங்கக்கடல் கடைந்த இந்த பாசுரங்கள் எல்லாமே பெருமாள் சம்பந்தப்பட்டது. எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த திருப்பாவையில் கடைசி 3 நாட்களுக்கு உண்டான பாசுரங்கள் இருக்கும். இதில் நம்ம பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லுவாங்க. ஸோ தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு இதை தான் ஆண்டாளும் ரொம்ப அழகாக வந்து தன்னுடைய பாசுரங்களில் வந்து அவள் பாடியிருப்பாள். இந்த வருடத்தில் நமக்கு என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருந்ததோ, சூரியன் வந்து ஏன்னா காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியது 2 தான், சூரியனும் சந்திரனும். ஸோ இந்த காலத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுது தை மாதம் நமக்கு பொங்கல் பிறக்கிறது அப்படின்னாலே உத்தராயண புண்ணிய காலம் வந்து பிறந்துடுறது. அண்ட் மார்கழி மாதம்தான் கீதை பிறந்த மாதம். ஸோ கண்ணன் வந்து அந்த 18 நாட்கள் மகாபாரத போர் நடந்ததும் மார்கழி மாதத்தில் தான். மார்கழி மாதம் அப்படிங்கிறதே நமக்கு நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். இப்போ இது எல்லாம் முடிஞ்சு அந்த மார்கழி கடைசியில் நம்ம வந்து பெருமாளை வந்து வணங்குறச்சே ஆண்டாள் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான நம்ம மனசில் இருக்கிற ஈகோ, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், நம்ம என்ன வந்து நம்ம இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாட்ட போய் சேர்றதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம மனதாலையும் செயலாலையும் செய்யக்கூடியதுன்னு சொல்கிறது. ஸோ மனதால் போட்டிகள், அடுத்தவன் வந்து கெட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காமல் எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலக மக்கள் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருப்போம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டு தான் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வந்து நாம் எரிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் பழைய பாய், நம்ம போட்டு படுத்திருந்த பழைய பாய், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் போட்டு அந்த வீட்டு வாசலில் எரிக்கிறதுங்கிறது கார்த்தாலேயே சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே நம்ம இதெல்லாமே பண்ணிடணும். சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணக்கூடாது. அண்ட் இப்போல்லாம் வந்து ரொம்ப ஸ்மோக்கு பொல்யூஷன் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு தான் எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க. ஸோ அந்த காலத்தில் மாசு நம்ம எல்லாமே கோரப்பாய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எரிக்கும் போது அது குளிருக்கும் வந்து ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி ஒரு அடக்கமாக இருக்கும். நிறைய இடமும் இருந்தது எரிக்கிறதுக்கு. இன்றைக்கி அந்த மாதிரியான சௌகரியங்கள் எல்லாம் இல்லை. ஸோ இன்றைக்கி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டு வாசலில் ஒரு சின்ன விஷயம் கண்டிப்பாக எரிக்கணும். அந்த போகி பீடைன்னு சொல்கிறது.
ஸோ போகி அன்று நமக்கு இருக்கக்கூடிய தீயவை கெட்டவை இது எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டு அந்த உத்தராயண காலம் பிறக்கிறச்சே நமக்கு எல்லா விதமான நல்லதும் வரணுங்கிறதுக்காக. ஸோ நம்ம பழைய ஆடைகள், நம்ம போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் சும்மா ஒரு பிட்டு ரேகு இது, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தொடப்பம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தொடப்ப குச்சி, அப்புறம் நம்ம படுத்துன்ற அந்த பாயில் இருக்கக்கூடிய 2 கோரை ஈர்க்க எடுத்துக்கலாம். பெட்ஷீட்டு, நம்ம படுத்திருந்த பெட்ஷீட்டு, இது எல்லாமே வீட்டு வாசலில் போட்டு எரிக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டியுமே போகும். மேம் செய்யக்கூடாது, இதெல்லாம் எரிக்க வேண்டாம் அப்படின்னா என்னென்ன பொருள் மேம்? புதுசாக இருக்கக்கூடிய வீட்டு வாசலில் எத்தையோ ஒன்று போட்டு எரிக்கணும், எழுத்த வீட்டில் எரிக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் எரிக்கிறாங்கங்கிறதுக்காக நம்மளும் அந்த மாதிரி செய்யணும். அப்படிங்கிறதுக்கு வீட்டில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்கள், இப்போ நம்ம அது ஒரு சின்ன பிட்டு கிழிச்சு போடுறோம், எரிக்கிறோம், மீதியை தூக்கி தூர போட்டுருவோம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய புழங்கக்கூடிய பொருட்கள் எதையும் நம்ம போட்டு எரிக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் டயரெல்லாம் போட்டு எரிப்பாங்க. ஸோ விச் இஸ் வெரி அதெல்லாம் போட்டு எரிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வாசலில் போட்டு எரிக்கிறது என்னென்னா, நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி போகணும், நம்மளுடைய பீடையெல்லாம் போகணும்னா. ஸோ தானியங்கள் போட வேண்டாம், அரிசி பருப்பு இந்த மாதிரி தானியங்கள் எதுவுமே போடக்கூடாது. உடுத்தின்னு இருக்கிற உடை, படுத்துன்னு இருக்கிற விஷயம், பாய் பெட்ஷீட்டு இந்த மாதிரி தான். தலகாணி எல்லாம் மொத்தமாக போட்டு எரிக்கிறது, அதில் நைலானோ ரப்பரோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தால், பிளாஸ்டிக்ஸு இதெல்லாம் எதுவுமே எரிக்கக்கூடாது. துணி, காட்டன் துணி எரிக்கலாம், தொடப்பக்குச்சி போட்டு எரிக்கலாம். அது எதுக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி போகணுங்கிறதுக்காக பண்ணுறது தான். பர்டிகுலராக இந்த போகி அன்னைக்கு போலி செய்வாங்க, அதே மாதிரி வடை தட்டி நைவேத்தியம் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்குது. இது எதனால் வந்தது மேம்? ஜென்ரலாக போகி அன்னைக்கு பார்த்திங்கன்னா பால் போலியும் செய்வாங்க. ஏன்னா சுவாமிக்கு பண்ணுற நைவேத்தியங்கள் தான். அன்றைய நாளில் மார்கழி மாதம் கடைசி நாளுங்கிறதுனால வெண்பொங்கல் கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி அன்றைய நாளில் வெல்லம் கலந்த ஒரு நெய்வேத்தியம்ங்கிறது சுவாமிக்கு பண்ணுறது தான். ஏன்னா மறுநாள் நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுறோம். இது எல்லாமே இது கடவுளுக்காக செய்கிறது அப்படிங்கிறத விட நம்ம இந்த வெதர் கண்டிஷனுக்காக சாப்பிட்ற உணவில் எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம இருக்கோங்கிறது. அண்டு இந்த பொங்கல் டைமில் தான் கரும்பு வரும். ஸோ புதுசாக வரக்கூடிய அந்த வெல்லம் உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக வெல்லம் சார்ந்தது. இப்போ போலி அப்படின்னா கண்டிப்பாக அதில் நமக்கு வெல்லம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பால் போலி செஞ்சாலுமே நம்ம அதில் சர்க்கரை போட்டு பால் போலி பண்ணுறோம். அதனால் வெல்லம் ஏதாவது ஒரு விதத்தில் கலக்கணுங்கிறதுக்காக அந்த போலி பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம சம்பிரதாயம்னு சொல்கிறது. சாஸ்திர ரீதியாக இருக்கான்னா கிடையாது, சம்பிரதாயத்தில் நம்மளாக வச்சுன்றது தான். ஸோ போலி அன்றைய நாளில் கண்டிப்பாக பண்ணும். இப்போ இது எனக்கு வழக்கம் இல்லை, நான் பண்ணலாமா அப்படின்னு புதுசாக பெண்கள் கேட்குறாங்க. தாராளமாக பண்ணுங்க. பட் போலி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கடலை பருப்பை ஊற வைக்கணும், அப்புறம் அதுக்கு வேக வைக்கணும், அதை அரைக்கணும், அது வெல்லத்தோடு சேர்ந்து பண்ணணும். ஸோ அது ரொம்ப வேலை டீடியஸ். ஸோ பால் போலி ரொம்ப ஈஸி. அதனால் பால் போலி நீங்கள் பச்சை ரவை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரவை தான் அதில் நிறையா இருக்கணும். ஸோ 1 கப்பு ரவை, கொஞ்சோண்டு வேணால் நம்ம கோதுமை அதோடு சேர்த்துக்கலாம். அதை நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி வச்சிட்டிங்கன்னா அது நல்ல சின்ன சின்னதாக பூரி மாதிரி உருட்டி எண்ணெயில் போட்டு எடுத்து, பால் 1/4 கப்பாக இருந்தால் தண்ணி 1 கப்பு இருக்கணும் பாலில். அது சக்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு குங்குமப்பூ எல்லாம் போட்டு அந்த பாலை ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா சூடு பாலில் இந்த பூரியை பொரித்து போட்டுடணும். போட்டிங்கன்னா அது நல்லா ஊறி அது அந்த இதோடு எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் பதர்பேணி மாதிரியும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த போலி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சூப்பர் மேம். ஒரு கடலை பருப்பு வடை செஞ்சு பால் போலி பண்ணாலே நைவேத்தியம் போதும். கண்டிப்பாக அன்றைக்கி நீங்கள் வெண்பொங்கல் செய்யணும். நீங்கள் சொல்லும் போதே சாப்பிடணும் போல இருக்கு, அந்த அளவுக்கு சூப்பராக சொன்னீங்க மேம். ரொம்ப ஒரு சிறப்பு. ஏன்னா போகி அன்னைக்கு எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் எரிக்கக்கூடாதுன்னு சொன்னதோட என்ன நெய்வேத்தியம் செய்யணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு அருமையான தகவல் மேம். நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாரதி ஸ்ரீதர் மேடமை நீங்க நேரில் சந்திக்கணும், ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடமை நீங்க மீட் பண்ணலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.